எப்பொழுதும் இரவு தூங்க செல்லும் முன் தண்ணி குடிப்பவரா நீங்கள்? அப்போ தண்ணிய இப்படி மட்டும் குடிச்சிடாதீங்க. மனிதர்கள் எப்பொழுதும் காலை எழுந்ததும் பல் துலக்கி விட்டு தண்ணீர் தான் குடிக்க வேண்டுமாம். அப்பொழுதுதான் உடல் சுறுசுறுப்புடன் செயல்பட காரணமாக இருக்கும். அதே போல் இரவு தூங்கும் முன்பு பல பேர் தண்ணீர் குடிக்க மறந்து விடுகின்றனர். மேலும் தண்ணீர் குடிப்பதிலும் பலவிதம் இருக்கும். தவறுதலாக தண்ணியை இப்படி மட்டும் குடித்து விடக்கூடாது. படுக்கைக்கு செல்வதற்கு முன் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது மற்ற ஆரோக்கிய நன்மைகளை வழங்குவதோடு சிறந்த தூக்கத்திற்கும் வழிவகுக்கும் என்பது பலருக்கும் தெரியும். இரவில் வெதுவெதுப்பான நீரை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். உடலில் போதிய தண்ணீர் இல்லாததால் மன அழுத்த நிலைகள் அதிகரித்து மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. இது தூக்க சுழற்சியை எதிர்மறையாக பாதிக்கும். நாளின் முடிவில் சிறிது வெதுவெதுப்பான நீரை பருகுவது உடலின் நீர்மட்டத்தை பராமரிக்கும். மன அழுத்தம், மனச்சோர்வை நீக்கி மனநிலையை மேம்படுத்தவும் உதவுகிறது. வெதுவெதுப்பான நீர் உடலின் உட்புற வெப்பநிலையை அதிகரித்து வியர்வையை உற்பத்தி செய்து சிறந்த இரத்த ஓட்டத்திற்கு வழிவகுக்கிறது. மேலும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. படுக்கைக்கு முன் வெதுவெதுப்பான நீரை உட்கொள்ளும் சிறந்த பழக்கத்தை உட்கொள்வதன் மூலம் சிறந்த தூக்கத்தை பெற முடியும். இழந்த திரவங்களை நிரப்புகிறது. வியர்வை, சிறுநீர் கழித்தல் மற்றும் குடல் இயக்கம் ஆகியவற்றின் மூலம் நமது உடல் தொடர்ந்து திரவங்களை இழக்கிறது. நம் உடலின் அத்தியாவசிய அமைப்புகளை இரவில் கூட வேலை செய்ய நம் உடலில் இருந்து இழந்த நீரை தண்ணீர் மாற்றுகிறது. செரிமானத்திற்கு உதவுகிறது. சூடான நீர் செரிமான மண்டலத்தில் உள்ள தேவையற்ற உணவை கரைத்து சிறந்த செரிமானத்திற்கு வழிவகுக்கிறது. இரவில் நமது செரிமான அமைப்பு பலவீனமாக இருப்பதால் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது வேகமாகவும் சீராகவும் செரிமானத்திற்கு உதவுகிறது. நமது செரிமான அமைப்பு இரவில் மெதுவாகவே செயல்படும். ஆனால் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது உணவை விரைவாக உடைத்துவிடும். விரைவாக ஜீரணிக்க உதவுகிறது. இதன் விளைவாக விரைவான எடை குறைகிறது. சூடான தண்ணீர் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை ஊட்டச்சத்து நிபுணர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். காலை, இரவு என 2 வேளையும் வெதுவெதுப்பான நீரை தொடர்ந்து குடிப்பதால் உங்கள் உடல்நிலை நல்ல மாற்றத்தை கண்கூடாகவே பார்க்க முடியும். என் பேர் முரளி. நான் பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் டியூப் அண்ட் பிஸ்னஸ் எல்லாமே பண்ண கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டயர் தான் நிறைய சேல் ஆகுது. இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ டயர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் போவாங்க. இப்போ செகண்ட் ஹேண்ட்றது நம்மள மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, அவங்களாம் புது டயர் வாங்க முடியாத நிலைமைக்கு இருக்கும்போது இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் டயர்ஸ் ஃபுல்லாக பட்டன் டயர்ஸாக எல்லாமே என்கிட்ட கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூ டயருக்கு இதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நியூ டயர் 40,000 கிலோமீட்டர் ஓடுதுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 25,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். அது ஒன்று இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் டயர். அதாவது எல்லா வெஹிக்கிளுக்கும் ஆட்டோல இருந்து 407 நடுவில் டிராவல்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இன்னோவா, ஸ்விஃப்ட், டிசைரு இந்த மாதிரி எல்லாம் டிராவல்ஸ் வண்டிக்கும் சரி. அதே மாதிரி ஓன் யூஸ் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி, ஹோண்டாய் இது எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பட்டன் டயர்ஸ்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பட்டன் டயர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டயர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாருதி டீட்டெயில் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான். எதுவுமே உங்களுக்கு இந்த ரீட்ரேடும் இல்லை கட்டிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி டயர் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் டயர் தான். அதே மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் வராங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ புதுசுக்கு யாரும் போக மாட்டாங்க. எல்லாமே ஹை பட்ஜெட்டாக இருக்குது எல்லா டயருமே. 2 வீலர் இருந்தாலும் சரி, 4 வீலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கார் டயர் நார்மலாக ஒரு இன்னோவா டயர் ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுங்களேன், அது பேர் சொல்லக்கூடாது அதனால சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 சில்லற வருதுன்னா அது என்கிட்ட ஒரு 2,000லேயே கிடைக்கும் செகண்ட் ஹேண்டில். எல்லாமே டாப் மாடலாக தான் இருக்குது எல்லா டயரும். கம்மி பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். இன்னொரு இங்கே சிட்டிக்குள்ளே பண்ணாமல் வெளியூருக்கும் நான் சப்ளை பண்ணிருக்கேன். எல்லாமே இப்போ ஒரு பார்சல் சர்வீஸில் போட்டு அனுப்பிச்சிருவோம். 2 டயராக இருந்தாலும் சரி, 4 டயராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அனுப்பி விட்ருவோம். அந்த மாதிரி நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எதனா தேவைப்பட்டா சொல்லுங்க, உங்களுக்கும் நான் பண்ணி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா புது டயருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? புது டயருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா கிலோமீட்டர் வைஸ் தான். இப்போ நியூ டயருக்கே பில்லோட வரும். இதுக்கு பில்லு கிடையாது, கேரண்டி தான். இதை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேரண்டி. இப்போ நான் ஒரு கஸ்டமர் சேல் பண்றேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு கஸ்டமரை கூட்டிட்டு வரணும். அந்த மாதிரி தான் சேலிங், வேற எதுவும் இல்லை. ஆனா டயர்லாம் பக்காவா இருக்கும், நல்லாவும் இருக்கும் டயருங்க. உங்கள்கிட்ட என்ன மாதிரி கஸ்டமர் என்கிட்ட பாத்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு ஹோம் கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினா டீலர்ஸ், முக்கியமா டிராவல்ஸ் அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியும் அவ்வளவு கம்மி பண்ணி தரேன்.
இப்போ இது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி புது டயர்லாம் வந்து வாரண்டி அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எப்படி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிராவல்ஸ் ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு நல்ல ஒரு பட்டன் டயர் தரேன்னா, சார் இந்த மாதிரி ஒரு 15,000 20,000 கிலோமீட்டர் என்னோட கேரண்டி, அதுக்குள்ள எதனா ஒரு ஃபால்ட்னா நான் கண்டிப்பா மாத்தி கொடுத்துருவேன். நீங்களும் அந்த ஆமா, புது டயருக்கு என்ன கேரண்டியோ அதே செகண்ட் ஹேண்ட். இப்போ புது டயர் கூட கல்லடி கேரண்டி தர மாட்டாங்க, நானா செகண்ட் ஹேண்டுக்கோ கல்லடி கேரண்டி தரேன். ஆமா, டயர் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணனா கூட பண்ணி கொடுத்துருவேன். இப்போ அந்த கல்லடி படுது இல்லைங்களா, எந்த அளவுக்கு நான் கொடுக்கும்போது இவ்வளவு பட்டன் இருக்கு, அதுக்கேற்ற போல எவ்வளவு பட்டன் வந்து ஓடி இருக்கோ அதுக்கேற்ற அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா 2 வீலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே காரு. இது வந்து பாத்தீங்கன்னா i10. இது எல்லாமே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்னோவா, ஆடி, BMW அதோட டயர் எல்லாமே ஒரிஜினலா தான் இருக்கும். அதெல்லாம் ரேட்டு ஆமா, புது டயர் வாங்க போனீங்கன்னா அதெல்லாம் எப்படி பார்த்தா 20,000 தான், 15,000 மேல தான் நார்மலாவே. இது உங்களுக்கு 4 டயருமே வந்து 20,000லயே கொடுத்துருவேன். ஆமா, அவ்வளவுதான். அதுவும் எல்லாமே டாப்பா இருக்கும் டயர், எல்லாமே எதுவுமே வந்து உங்களுக்கு எதுவா இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ரெகுலரா வராங்க, ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா எனக்கு செகண்ட் ஹேண்ட் தான் மைண்ட் சேலு. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே செகண்ட் ஹேண்ட் தான் தேவைப்படுது. இப்போ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 செட்டு கார் டயர் போட்டிருக்கேன், 2 வீலருக்கு ஒரு 5-6 டயர் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து மணி ரொம்ப இதுவா இருக்கிறதுனால செகண்ட் ஹேண்ட் தான் பெரும்பாலும் போறாங்க. ஆமா, அதனால என்னால என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். பட் குவாலிட்டியா கொடுக்கும். ஆமா, குவாலிட்டியே ஒன்றும் இல்லை சார். இப்போ அது எப்படி சொல்றது, இப்போ வெளியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லக்கூடாது. சில பேர் வந்து டயரு நம்ம சம்பாரிச்சா போதும், அன்னைக்கு வியாபாரம் பண்ணா போதும் அப்படின்னு பண்றாங்க. அது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் சொல்றேன்ட்டு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு கஸ்டமர் நான் பண்றேன்னா அவங்க இன்னொரு கஸ்டமர் கிட்ட சொல்லணும், அந்த மாதிரி தான் நான் பண்ணி தரேன். அதுக்கேற்ற குவாலிட்டி என்கிட்ட இருக்கும் எப்பயுமே. இதெல்லாம் i10. ஆமா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரு அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் கேட்டகரி எல்லா வண்டிக்கும் இருக்கு. 2 வீலருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க FZ. இப்போ நார்மலாக ஒரு காலேஜ் பசங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 FZலாம் 3000 மேலே தான் புது டயர். அவங்க செகண்ட் ஹேண்ட்லேயே 1000 1200 அந்த மாதிரி ரேஞ்சிலே கொடுத்துருவேன் டயர். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே டியூப்லெஸ் தான். ஏன்னா இப்போ பெரும்பாலும் டியூப்லெஸ் தான், டியூப் டைப்பே கிடையாது. எல்லாமே டியூப்லெஸ்ஸாக பண்ணி கொடுத்துருவேன். அது காராக இருந்தாலும் சரி, 2 வீலர் இருந்தாலும் சரி, எல்லா வண்டிக்கும் இருக்கு. அதே மாதிரி எனி டியூப்ஸ் எல்லா வண்டிக்கும் டியூபும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபுல்லாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். இதெல்லாம் புதுசாக இருக்கு அவைலபிள் நம்ம கிட்ட, எல்லா டயரும் இருக்கு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.